ஆமாம். இப்போ என்னன்னா, இப்போ இளையராஜா, ஏஆர் ரகுமான் மாதிரி மிகப்பெரிய இசையமைப்பாளர்கள் வந்து அடுத்த ஜெனரேஷனோட ஜெல் ஆக மாட்டாங்கங்கிறது தான் நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கிறது. சரி. ஆமா, அவர் நித்திலன் சுவாமிநாதன் வந்து அத ரொம்ப பெருமையா சொல்லியிருக்காரு. ம். அந்த பிதாமகன் படத்த பார்த்துட்டு, ம். இப்படி ஒரு கேரக்டர் நான் வடிவமைச்சேன் அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. ம். இல்ல கவி ஆனந்த் சார் வந்து ரொம்ப இந்தியாவினுடைய பெஸ்ட் கேமராமேன்ல ஒருத்தர். ஹிந்தியில பல படங்கள் பண்ணியிருக்காரு. ஹாய் வீப்ளே ட்ரெண்டிங் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் இசக். இன்னைக்கு வலைபேச்சந்திரன் அவர்கள் முதல் 2 பகுதியில் ரொம்ப பேசின ஒரு விஷயங்களோட தொடர்ச்சியாக இந்த 3ஆம் பகுதியில் பார்க்க போகிறோம். சார், இப்போ வந்து ஏஆர் ரஹ்மான் அப்படின்னாவே அவருடைய பாடல்கள் முதல்ல பிடிக்கும். அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு ஆஸ்கர் நாயகனாகவே நம்ம வந்து எப்பவும் வந்து மறக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூப்பரான மனுஷன். ஸோ அவருக்கு திடீர்னு வந்து ஒரு நெஞ்சு வலி ஏற்பட்டுருச்சு அப்படின்ற ஒரு தகவல் கேட்டோன்னே நிறைய ரசிகர்கள் வந்து ரொம்ப குமுறிட்டாங்க. ஸோ அப்போ அங்கே வந்து அவருக்கான ஏற்பட்டது பிரச்சனை என்னவா இருந்தது? ஒருவேளை இது ஃபேமிலி ஏதாவது ப்ராப்ளமா? அதனால வந்து ஏற்பட்ட பிரச்சனையா? இது அங்கே என்ன நடந்துச்சு சார்? இல்ல அவருக்கு ஒண்ணுமே நடக்கலங்கிறது தான் இதுல முக்கியமான விஷயம். ஆக்சுவலா வந்து ஒரு விடியிற வரைக்கும் அவருக்கு சரியா தூக்கம் வரல. ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸா இருந்திருக்கு. ஜலுசில்லாம் போட்டு சமாளிச்சிருக்காரு. காலையில ஒரு 7 மணிக்கு டாக்டர பார்த்துருவோமேன்னு வந்திருக்காரு. இது வந்து அவருக்கு நெஞ்சு வலி, ஆஞ்சியோ பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டாய்ங்க. ஆமா. வந்து மெயின் ஸ்ட்ரீம்லயே அது ஒரு பெரிய செய்தியா சரி, சரி. மாறுனோன தான், ஆ. உலகம் முழுக்க இருக்கிற அவருடைய ரசிகர்கள் வந்து, ஐய்யயோ! அவருக்கு என்னாச்சோன்னு ரொம்ப தவிச்சுட்டாங்க. உள்ளபடியே அவருக்கு ஒண்ணும் ஆகல. ஒண்ணும் இல்ல. சந்தோஷம். ஒரு 1/2 மணி நேரத்தில நீங்க வீட்டுக்கு போங்க சார்ன்னு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. இதுதான் நடந்தது. பட் அவருக்கு என்னன்னா, இப்ப அவருடைய ஆஃப்டர் டைவர்ஸ் வந்து இந்த பிரச்சனை வந்த பிறகு, அவருக்கும் அது ஒரு மன உளைச்சலா தானே இருக்கும். அது வெளியில காமிச்சுக்காம வேணா இருக்கலாமே தவிர, நிச்சயமா அது இருக்கும்ல. ஸோ அந்த மாரி சின்ன சின்ன அந்த மன கோளாறுகள் தான் உடல் கோளாறு வர்றதுக்கும் பெரிய காரணமா இருக்கு. ரகுமான் அதில விதிவிலக்கு இல்லைன்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியது. ஓகே, ஓகே. சந்தோஷ் நாராயணன் கூட ஒரு சின்ன ஒரு ட்வீட் நடந்த ஒரு ஒரு இது. ஒரு கேம் போடுவோமா அப்படின்ட்டு. அத பத்தி ஆமா. இப்ப என்னன்னா, இப்ப இளையராஜா, ஏஆர் ரகுமான் மாதிரி மிகப்பெரிய இசையமைப்பாளர்கள் வந்து அடுத்த ஜெனரேஷனோட ஜெல் ஆக மாட்டாங்கங்கிறது தான் நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கிறது. இப்ப மணிரத்னம் வந்து இப்ப இளம் இயக்குனர்கள் யாராவது வந்தா சிரிக்க கூட மாட்டாரு அப்படின்னு நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஓகே. பட் அவங்களெல்லாம் பார்த்தா வேற மாரி இருப்பாங்க. ஓ! ரைட், அவங்க ரைட், ரொம்ப ரைட். நீங்க அணுகும்போது தான் தெரியும் அவங்க யாரு ஆ. அப்படின்னு. அதுவரைக்கும் நம்ம தூரத்துலேருந்தே பார்த்துட்டு ஒரு ஆள் ரொம்ப கரடு முரடா இருப்பார் போல இருக்கு. நம்மளே அடுத்தவன் நினைச்சுட்டு சொன்னத வச்சே கேட்டுட்டு இருக்கிறது. ஆமா. அப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்ல. ஸோ அந்த மாரி இல்லைங்கிறத நிரூபித்த விஷயமா இருக்கு. இப்போ ரகுமானுக்கும் சந்தோஷ் நாராயணுக்குமான அந்த கான்வர்சேஷன் சந்தோஷ் நாராயணன் ஒரு இடத்துல சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. ஸோ அதுதான். இதே மாரி மணிரத்னத்தை பத்தி நம்ம விசாரிச்சோம்னா, ரொம்ப நெறைய பேர் சொல்றாங்க. ரொம்ப சாதாரண இயக்குனரா இருந்தா கூட அவரோட உட்காந்து அவரு பேசுவாரு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இளையராஜா மட்டும் கொஞ்சம் விதிவிலக்கு. அவர் வந்து அவருடைய தன்மைங்கிறது வேற இல்ல. அவரு இருக்கிற உயரம்ங்கிறது வந்து அவரு வெறும் நம்ம இசையமைப்பாளருங்கிறத தாண்டி ஒரு ஆன்மீகவாதிங்கிற இடத்துல அவர் இருக்கார். இந்த உலக விஷயங்களை எல்லாமே தத்துவார்த்தமா பார்க்குற ஒரு மனநிலையில அவர் இருக்கார். ஸோ அதனால வந்து அவர் ரொம்ப கீழே இறங்கி அப்படி டக்கு டக்குன்னு பழகிட மாட்டாரே தவிர, அவரை தாண்டி நாம பிம்பம் பெரிய பிம்பமா நினச்சிக்கிட்டு இருக்க எல்லாருமே ரொம்ப சாதாரணமா கூட இருக்காங்கங்கிறது தான் இந்த ஒரு சம்பவம் உதாரணம் இந்த சொல்லுவாங்க. சம்பவம் எடுத்துரையுது. ஓகே ஆமா. சார். ஓகே, டன். இப்போ இதே இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் படங்கள் பழைய படங்களுடைய ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் கூட சொல்லுவாங்க. அது எப்படின்னா, இப்போ பிதாமகன்ற படத்தை பற்றி அந்த இயக்குனர் என்ன பேசியிருக்காரு, யார் மகாராஜா படத்துடைய டைரக்டர். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த பிதாமகனில் ஒரு கேரக்டர் எப்படி வந்து பாலா சார் கொடுத்துருந்தாரோ அந்த படத்துடைய விஷயந்தான் மகாராஜா. அந்த ஹீரோ இந்த ஹீரோ அவர் பேச மாட்டார், இவர் பேசுவார். ஸோ இதை பற்றி ஒரு விஷயங்கள் அந்த டைரக்டர் பேசியிருக்காரு. அதை பற்றி சொல்லுங்கள். ஆமா. அவர் நித்திலன் சுவாமிநாதன் வந்து அத ரொம்ப பெருமையா சொல்லியிருக்காரு. அந்த பிதாமகன் படத்த பார்த்துட்டு, இப்படி ஒரு கேரக்டர் நான் வடிவமைச்சேன் அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா எல்லாருக்குமே ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். எல்லா இயக்குனர்களுமே ஒரு இயக்குனரையே ரெஃபரன்ஸா வச்சுலாம் வருவாங்க. நான் அவரை மாரி வரணும், இவரை மாரி வரணுங்கிற எண்ணம்லாம் நெறைய பேருக்கு இருக்கும். யார கேட்டாலும் சங்கர் மணிரத்னம் ஆகணும்னு சொல்லுவாங்க. நடிக்க வர்றவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா ரஜினி, கமல் ஆகணும்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப இயல்பான விஷயம். பாலா வந்து நடுவுல ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டரா இருந்தார். பாலாவினுடைய படங்கள் வந்து பல இயக்குனர்களுக்கு ஒரு உத்வேகத்தை குடுத்துச்சு. எப்புட்றா இவரு இப்படிலாம் படம் எடுக்கிறாரு? ஒரு படம்னா இதுதான் ஃபார்முலாங்கிறது ஒண்ணு இருக்கு. இங்க ஆரம்பிச்சு அந்த படம் இங்க டிராவல் ஆகி இங்க முடியும்னு. ஆனா பாலா படம்லாம் அப்படி சொல்ல முடியாது. அது வேற மாரி
ஒரு ட்ராவலில் இருக்கும். ஸோ அப்போ வந்து ஏதோ ஒன்று புதுசாக ஒன்று யோசிக்கிறார்ல. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அவர் இந்த கதை சொல்கிற விதமாக அது ஒருவரை நடிக்க வைக்கிறதுக்கான அவருடைய கெட்டப்பை மாற்றுறது, அந்த கெட்டப்பே வந்து பாதி நடிப்பை கொடுத்துரும். அதுக்கப்புறம் நீங்கள் மிச்சம் கொஞ்சம் நடித்தா போதுங்கிற அளவுக்கெல்லாம் சில விஷயங்களை அவர் பண்ணுவார். ஸோ இதெல்லாம் பல பேருக்கு உந்துதலாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு உந்துதல் தான் நித்திலன் சாமிநாதன் சொன்னார். சூப்பர் சூப்பர் சூப்பர். இதே ஒரு விஷயத்த வந்து நினைவுபடுத்துது. இயக்குனர் கேமராமேன் கேவி ஆனந்த் சார். இப்போ அவர் வந்து ஒரு டைமில் என்ன பண்ணுறாரு, ஜீவா அவர்கள் கூட சோஷியல் மீடியாவில் ஒருத்தருக்கு பதில் சொல்லியிருக்காரு. அதாவது பெரிய பெரிய ஹீரோவெல்லாம் வச்சு படம் பண்ணும்போது சூர்யா சாரை வச்சு படம் பண்ணார். அதே இடத்துல எனக்கு கோன்ற படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது, ஸோ அப்போ கதையை வந்து எப்படியெல்லாம் வந்து யாருக்கு கொடுத்தா அதை வந்து சரியாக அதை வந்து நம்ம உருவாக்கி கொண்டு வர முடியுன்ற தெரிஞ்ச ஒரு இயக்குனர்னு சொல்லிட்டு ஒரு புகழாரம் வந்து போட்டிருந்தார். பட் இப்போ கேவி ஆனந்த் சார் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், ஏன்னா நிறைய மறந்தாச்சு அவரை பற்றி. இல்லை, கேவி ஆனந்த் சார் வந்து ரொம்ப இந்தியாவினுடைய பெஸ்ட் கேமராமேனில் ஒருத்தர். இந்தியில் பல படங்கள் பண்ணியிருக்காரு. தமிழில் நான் கொஞ்சம் நாள் அவரோட ட்ராவல் பண்ணேன். ட்ராவல்னா எப்படின்னா ஸ்ரீகாந்தை வச்சு கனாகண்டன் ஒரு படம் ஒன்று பண்ணேன். நான் அப்போ ஸ்ரீகாந்தை ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதனால் தினந்தோறும் கேவி ஆனந்தை பார்க்குற வாய்ப்பு, அவரோட பழகிறதெல்லாம் எனக்கு நிறைய கிடைச்சிது. ஒரு முறை வந்து அந்த படத்தை தேனப்பன் தேவைச்சிருந்தார். ஆக்சுவலாக அன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் நிலவரம் இதெல்லாம் வச்சு தானே ஒரு பட்ஜெட்டாக நீங்கள் போட முடியும். அப்போ கேவி ஆனந்த் வந்து பல பெரிய படங்களில் ஒர்க் பண்ணுவார். அவருக்கு வந்து ஒரு பாட்டை வெனிஸில் எடுக்கணுங்கிற ஆசையெல்லாம் இருந்துச்சு. சார் இந்த படத்துக்கு ஒரு பாட்டு வெனிஸ் போயிடலாம் சார்ன்ட்டே இருப்பார். சரி சரி. கடைசியில் தயாரிப்பாளர் அவர் அந்த இந்த பிஸ்னஸுக்கு இதாங்கன்ட்டார். சரி, வெளிநாட்டுக்கெல்லாம் நீங்கள் போக முடியாது, இங்கேயே எடுங்கன்ட்டார். அப்போது சொல்லி கூப்பிட்டு போனாருங்க எங்களை. இன்றைக்கி உங்களுக்கு நான் வெனிஸில் எடுக்கிறேன் வாங்கன்னு கூப்பிட்டு போய் ஓஎம்ஆர் ஆக்சுவலாக மகாபலிபுரத்தில் ஆரம்பித்து பாண்டிச்சேரி வரைக்கும் அங்கங்கே யூனிட்டை நிறுத்தி ஒரு சாங் ஒன்று எடுத்தோம். கனாகண்டன் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வெனிஸை சென்னைக்கு கூப்பிட்டு வந்துட்டார் அவர். சூப்பர் சார். அந்த அளவுக்கு ஒரு அந்த படத்துக்கு வேற கேமராமேன், ஆனால் அந்த சாங் அவர் தான் எடுத்தார். அப்படி இருக்கும் அது தியேட்டரில் பார்க்கும்போது, என்னடா இப்படி எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு. அப்படி ஒரு ரொம்ப கலகலப்பான ஒரு மனிதர். அவர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பழகும்பொழுது பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சுவாரஸ்யமாக ஜோக் அடிச்சுட்டே இருப்பார். அவரை சுற்றி இருக்கிறவங்க சிரிச்சுட்டே இருக்கணும். அப்படி ஒரு மனிதர், மிகப்பெரிய அசாத்திய திறமைசாலி. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ அவருடைய படங்கள்லாம் இப்போ அயன், இந்த கோ, இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான ஒரு சப்ஜெக்ட்? இன்னொன்று வந்து ஒரு பக்கம் வந்து இப்படி இருந்தால் கூட இன்னொரு பக்கம் அவருடைய விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருப்பார். ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா, இந்த கோ படத்தில் தான் வந்து சிம்பு நடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதுலேருந்து ஒரு ஹீரோயினை மாற்றுங்கன்னு சொன்னோடனே, நீங்களே வேண்டாம் நான் உங்களை மாற்றிட்டேன்ட்டார் அவர். ஸோ அந்த மாதிரி ஒரு இயக்குனர் அவர், ஒரு ஸ்டெபனான ஒரு இயக்குனர். சூப்பர். இல்லை உண்மையிலே அந்த படங்கள்லாம் ஒரு பத்திரிகையாளர் சம்மந்தமான ஒரு விஷயம். ஸோ பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு படமாக அது அமைஞ்சது. அதே மாதிரி ஒரு விஷயங்களை எஸ்பி ஜனநாதன் அவர்களையும் நம்ம அந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தி ஆகணும். அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுவாங்க. ஜனநாதனும் அதே மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி எளிமையாக இருப்பார். ஜனநாதன் வந்து இப்போ அவ்வளோ ஹிட்டு படங்கள்லாம் கொடுத்தவர். நீங்கள் சொல்லவே முடியாது, ரொம்ப சாதாரணமாக அவர் பாட்டு வந்து உட்காந்து ரொம்ப சாதாரணமாக இருப்பார். நிறைய கம்யூனிச தத்துவங்களை பேசுவார். அவர் பாட்ட ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து விழுந்துகிட்டே இருக்கும். அப்படி ஒரு டைரக்டர். இப்போ பேரண்மையெல்லாம் இன்னைக்கு வரையும் அது வந்து எவ்வளோ வாட்டி திரும்ப பார்த்தாலும் அந்த மாதிரியான ஒரு சூப்பரான படம். ஆமாம், சிலருடைய படங்கள் வந்து அப்படியே சும்மா செவுத்தில் ஆண்டி அடித்த மாதிரி அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ அந்த மாதிரி ஜனநாதன் படங்கள்லாம் அப்படிப்பட்ட படங்கள். ரொம்ப அருமையான இயக்குனர். எல்லாமே என்னென்னா, இப்போ கேவி ஆனந்தை பொறுத்தளவுக்கு அவருக்கு வேறு பிரச்சனை, அவர் ரொம்ப சீக்கிரம் காலமானதுக்கு அது ஒரு பிரச்சனை. பட் ஜனநாதனை பொறுத்தளவுக்கு அவருக்கு வந்து ஒரு தவறான பழக்க வழக்கங்கள் தான். அவர் மட்டும் அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருந்திருந்தாருன்னா இன்னும் பல அற்புதமான படங்கள்லாம் இங்கே வந்து. ஓகே ஓகே ஓகே. ஸோ கடைசியாக சில விஷயங்கள் வந்து எப்படின்னா, அந்த சினிமாவில் ஒருத்தருடைய இந்த ஜப்தி விஷயங்கள் தான். சிவாஜி கணேசன் ஐயா வீடு ஜப்தி, இந்த மாதிரியான சில விஷயங்கள். இது வந்து அங்கே என்ன மாதிரியான ஒரு சூழலை வந்து அவங்க வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க? இல்லை, அதெல்லாம் ஜப்திலாம் பண்ண முடியாதுங்க. சும்மா இப்போ ஃபினான்சியர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தரை மிரட்டுறதுக்காக அவரை முதல்ல அசிங்கப்படுத்த நினைப்பாங்க. இப்போ ஆக்சுவலாக இந்த பையன் தர வேண்டியது 9 கோடி, அவருடைய பேரன் தர வேண்டியது, சிவாஜி பேரன், நீங்கள் கடன் வட்டியோடு சேர்த்து தர வேண்டியது 9 கோடி தான். அந்த வீட்டோடைய மதிப்பு இன்றைக்கி ஒரு 300 கோடியாவது இருக்கும். அந்த இடமும் அந்த வீடும் 9 கோடி எங்கே இருக்குது, 300 கோடி எங்கே இருக்குது? நீங்கள் ஜப்தி பண்ண முடியுமா முதல்ல? அப்போ என்னென்னா, தேவையில்லாமல் அந்த வீட்டை நுழைக்கிறது உள்ளார.
அதை நீங்கள் கோர்ட்டுக்கு போகும்போது என்னென்னா ஒரே நாள் தலைப்பு செய்தியாக மாறி போச்சு. உலகம் முழுக்க சிவாஜி வீடு ஜப்தி அம்மன். இப்போ இந்த அவமானம் இருக்குல்ல, முதல்ல இந்த காசை கொடுத்துட்றான்னு தோணும். ஸோ அதுக்காக செய்கிறது தான். ஓகே. அந்த வீடெல்லாம் ஜப்தி பண்ண முடியாது. ஓகே ஓகே. அது சும்மா அவங்க உளவியெல்லாம் அவங்க முதல்ல கொடுக்கக்கூடிய உளவியெல்லாம் அடித்து காலி பண்ணுறது. ஓகே சார். இப்போ இயக்குனர்களில் இப்போ வரக்கூடிய தலைமுறை இயக்குனர்கள் வந்து பெரிய, அதாவது வந்து என்னன்னா சிம்பிளாக சில விஷயம் பண்ணுற மாதிரி இருக்குது, பட் அதோடைய ஆதிக்கம் வந்து பெரிய லெவலில் இருக்குது. அப்படி பார்க்கும்போது லப்பர் பந்துன்ற படம், அந்த படத்துடைய ஒரு தாக்கமே வேறு மாதிரி இருந்தது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராகன், அஸ்வத் மாரிமுத்து. ஸோ இப்போது இந்த புது இயக்குனர்கள் நிறைய பார்த்தீங்கன்னாக்கும் அந்த படத்துக்குள்ளேயே, அதாவது இவங்க பார்த்து வளர்ந்த அந்த சினிமா மூத்த இயக்குனர்கள், ஒரு வகையில் பார்த்தீங்கன்னாக்கும் கே.எஸ். ரவிக்குமார் சாராக இருக்கலாம், இன்னும் வேறு யாரெல்லாம் வந்து நடிக்கிறாங்களோ, இப்போ பாக்யராஜ் சாராக இருக்கலாம், இவங்களெல்லாம் வச்சு எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல், இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுவும் தலைமுறை தாண்டிய ஒரு சினிமா பயணம், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான்ப்பா, அஸ்வத் மாரிமுத்தெல்லாம் கௌதம் மேனனை பார்த்து வியக்காமல் வந்திருக்க மாட்டார், மிஸ்கினை பார்த்து வியக்காமல் வந்திருக்க மாட்டார், கே.எஸ். ரவிக்குமார். இவங்க எல்லாமே மிகப்பெரிய ஜாம்பவான்கள். இவங்க இதில் வந்து யாராருக்கு எந்தெந்த கேரக்டர் கொடுத்தா கரெக்டாக இருக்கும்னு அவர் சூஸ் பண்ணுறாரு பாருங்க. இப்போ மிஸ்கின் பண்ண கேரக்டரை கே.எஸ். ரவிக்குமார் கொடுக்க முடியாது, கே.எஸ். ரவிக்குமார் கேரக்டரை கௌதம் மேனன் கொடுக்க முடியாது. இது எல்லாமே வந்து அதுக்கு இவங்க தான் பொருத்தம்ங்கிறது ரொம்ப கரெக்டாக அனலைஸ் பண்ணி கரெக்டாக கொடுக்குறது இருக்குல்ல, அது ஒரு தனி திறமை தான். அதில் அந்த படத்தில் வந்து முக்கியமாக மிஸ்கினுக்கு வந்து மிரட்டுற மாதிரி ஒரு ரோல். அந்த அந்த மொத்த படத்துலையுமே பிரதீப் ரங்கநாதனை விட அதிகமாக ஸ்கோர் பண்ணவர் மிஸ்கின் தான். ஸோ அப்படி வந்து அடித்து பிரித்து மேய்ஞ்சிட்டார் அவர். ஸோ அதனால் அவருக்கு ஒரு வியப்பு வரும்ல. இப்போ எவ்வளோ பெரிய ஆட்களெல்லாம் எடுத்து, கே.எஸ். ரவிக்குமாரெலாம் ரஜினி கமலெல்லாம் வச்சு இயக்குனவர், அவருக்கு நான் ஷார்ட்கட் சொல்கிறேங்கிறது அவருக்குள்ளே ஒரு ஸ்லீப்பாக இருக்கும்ல. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் சிறப்பு சந்தோஷம். ஓகே சார். ஸோ அதை தொடர்ந்து அட்லி அவர்கள் பற்றி, ஏன்னா அட்லி வந்து எப்பவுமே நீண்ட நாட்களுக்கு அப்புறம் ஒரு சில படங்களை வந்து கொடுக்கறது அவருடைய ஸ்டைல்னு வச்சுக்கோமே. இப்போ வந்து ஐகான் ஸ்டார் வச்சு ஒரு படத்துக்கான சில பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. அதில் கூட அதிகப்படியாக ஸ்டார்னா யாருன்னு சொல்லுங்க, எனக்கு தெரியாது. அல்லு அர்ஜுன் சார். தெரியாது. ஏன் சார்? ஓகே சார், சூப்பர் சார். இருந்தாலும் நீங்கள் கேட்டீங்க பார்த்தீங்களா, அது வரையும் ஒரு ஹைலைட் சார். சரி, இப்போ இந்த விஷயம் எப்படின்னாக்கும், அவர் வந்து படத்துக்கு ரொம்ப அதிகப்படியான கோடிகள் வந்து எதிர்பார்க்குறது மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இந்த மாதிரியான ஒரு கோடிகள் வந்து பட நிறுவனங்கள் இவருக்கு முதல்ல கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா? அட்லி இல்லை, அட்லியை பொறுத்தளவுக்கு கொடுக்கலாம். ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ இந்த ஜவான் படம் வந்து 1000 கோடி வசூல் பண்ணியிருக்கு. ஹிந்தியில் வந்து இன்றைக்கி முக்கியமான இயக்குனராக அட்லி மாறி இருக்கார். ஸோ அப்போ எனக்கு வந்து ஆல் இண்டியா மார்க்கெட் இருக்குது, நான் ஏன் கேட்கக்கூடாதுங்கிறது அவருடைய தாட்டாக இருக்கலாம். பட் அதற்கான பிஸ்னஸ் இருந்ததுன்னா கொடுத்துட வேண்டியது தானே, அதில் என்ன இருக்குது? ஸோ அதனால் அவர் அப்படி ஒரு ஸ்கேல் ஒன்று வச்சுருக்காரு. எனக்கு இவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது, நான் இப்படிப்பட்ட படங்களை கொடுக்குறேன், எனக்கு இது சரின்னு அவர் நினைக்கிறாரு. அது சரியாக தவறான முடிவெடுக்க வேண்டியது தயாரிப்பாளர் தான். நினைக்கிறதே தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது, ரைட்டா? இப்போ அவர் வந்து சன் பிக்சர்ஸ்க்கு அந்த படத்தை பண்ணணும்னு வரும்போது 100 கோடி உங்களுக்கு சம்பளமா, படமே வேண்டாம் அப்படின்ட்டாங்க அவங்க. ஓகே, புரியுது அவங்களுக்கு? இப்போ அவர் வந்து ரைட்டு, ஓகே, இதை நான் வேறு நிறுவனத்துக்கு பண்ணுறேன், அப்படி அங்கே போயிட்டார். 100 கோடி யார் கொடுக்குறாங்களோ அங்கே போயிட்டார். ஓகே, சன் பிக்சர்ஸ் வேணான்னு சொன்னதுலேயும் தப்பு இல்லை, அவர் வேற ஒருத்தட்ட போய் 100 கோடி வாங்கினதும் தப்பு இல்லை. அது அவங்கவுங்களுடைய மனதை பொறுத்த விஷயம். நாளைக்கு இந்த படம் வந்து இன்னும் கூட இப்போ 1000 கோடி ஓடின படம் 2000 கோடியாக ஓடுற சூழல் வந்ததுன்னா அடுத்து 200 கோடி கூட கேட்பார் அட்லி. மார்க்கெட்டை பொறுத்து தானே எல்லா முடிவுகளுமே. இப்போ ஒன்றுமே இல்லை, நான் தொடர்ந்து ஃபெயிலியர் கொடுக்குறேன், எனக்கு நீங்கள் 100 கோடின்னா யாருக்கு கொடுக்க போகிறது இல்லை. அப்போ எனக்கு கொடுக்கறதுக்கு நான் தகுதியானவனா என்ன நான் வளர்த்துக்கிட்டேன், நான் கேட்குறேங்கிறாரு அவர். ரைட், தப்புன்னு. ஓகே ஓகே சரி. ஏன்னா இயக்குனர் சங்கரோடைய உதவியாளராக இருந்து இவ்வளோ விஷயத்தில் வந்திருக்காரு. பட் ஒரு தடவை கூட அவர் இவரை பாராட்டின மாதிரி ஒன்றும் செய்திகள் எங்கேயும் பார்க்குற சங்கரா? ஆமாம் சார். இல்லை, அது செய்தியாக்கணும்னு அவசியம் இல்லையா? ஒரு வீட்டில் கூப்பிட்டு ஒரு விருந்து கொடுத்துருக்கலாம், முதுகில் தட்டி கொடுத்துருக்கலாம், அதெல்லாம் வேறு. அது ஒன்றும் இது வரைக்கும் செய்தியாக வரல. அது அட்லி எங்கேயும் ஷேர் பண்ணுகிற சூழலும் இல்லை. ஆனால் அதே அட்லி வந்து சங்கருடைய மகள் திருமணத்தை அவரே அவ்வளோ எப்படி வந்து எஃபர்ட் எடுத்து முன்னாடி நின்று எஃபர்ட் எடுத்தாருங்கிறத விட அவ்வளோ அக்கறையாக இது எங்கள் வீட்டு கல்யாணம் அப்படின்னு அவர் முன்னாடி நின்னதெல்லாம் நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக அந்த குரு மரியாதைங்கிறது அவருக்குள்ளே இருக்குது. சூப்பர். ஸோ அதெல்லாம் வந்து ஓகே. அதே சங்கர் அவர்களுடைய மகன், அவர் வந்து ஒரு இயக்குனராக வருவார்னு பார்த்தா அவர் ஹீரோவாக இப்போ நடிக்க போகிறாரு. அந்த படத்தை பற்றி? ஆமாம், அவர் வந்து ஏஆர் முருகதாஸ் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணவர். ஆமாம். இப்போ எப்படி விஜய் பையன் வந்து நடிகராக வருவார் நம்ம நினச்சிட்டு இருக்கோம், அவர் இயக்குனராக அவர் இயக்குனராக மாறுறாரு.
இவர் இயக்குனராக வருவார்னு நினைக்கும் போது நடிகராக மாறுறாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. பட் அவங்க உங்களுடைய விருப்பம் தானே. நிச்சயமா. இப்போ அவரும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கார். சூப்பர் சார். அங்கே அவருடைய ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா ஆ, ரொம்ப ஆ. நல்லா இருக்கார். அவர் வந்து பிரபுதேவா இயக்கத்தில் ஒரு படம் ஒன்று பண்ண போகிறார். அதுக்கான பேச்சுவார்த்தையெல்லாம் போயிட்டு இருக்கு. இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஓகே சார். பேச்சுவார்த்தைகள் இருக்கு. ஓகே சார். ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அந்த நிறைய என்னென்ன நடந்தது, நடக்க போகிறது, நடந்தது அப்படின்ற விஷயத்தெல்லாம் ஜோசியர் மாதிரி சொல்லிட்டாங்க. எஸ் சார். சூப்பர் சார். ஸோ இந்த வாரம் ரொம்ப கலகலப்பாக இருந்தது அப்படின்றத நானும் நம்புகிறோம். ஸோ பார்க்குற மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப புது தகவல்களை கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. ரொம்ப அழகாக இந்த 3 பகுதிகளிலையும் ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப வித்தியாசமான ஒரு உணர்வுகளோட பேசியிருக்காரு. ஸோ அண்ட் தென் புதுசாக என்னென்ன தகவல்கள் வரப்போகுது அப்படின்றத அடுத்த நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறப் போவது உங்களுடைய அன்பு தொகுப்பாளன் ஐசக். சட்டா பாய்.